ஒரு டோஸ்டர் இருக்கு, எலக்ட்ரிக் டோஸ்டர். இதோட ரெசிஸ்டன்ஸ், இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் R0 வச்சுப்போம். இதோட வேல்யூ 60 ஓம். இப்போ இதில் இருக்கிற இதுக்கு சப்ளை பண்ணுற வோல்டேஜ் 220 வோல்ட். அண்டு இந்த 60 ஓம் எப்போ இருக்குன்னா டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது. அடுத்தது இதில் கரண்ட் பாஸ் பண்ணுறாங்க. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகும். இந்த கரண்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 2.75 ஆம்பியர். ஸோ கரண்ட்டோட வேல்யூ 2.75 ஆம்பியர். இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறது கேட்குறாங்க. டோஸ்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குங்கிறது கேட்குறாங்க. இப்போ நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் தெரியுது, இதை வச்சு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ V ஈக்குவல் டு I இன்டூ ஆர். இப்போ இதுலேருந்து R ஈக்குவல் டு V பை I. ஸோ R ஈக்குவல் டு V. V 220, ஐங்கிறது 2.75. ஸோ இந்த ரெண்டை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 80 ஓம்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 80 ஓம். இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 60 ஓம். இனிஷியல் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 80 ஓம். இதுக்கான டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். இங்கே ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா R ஈக்குவல் டு R0 இன்டூ 1 பிளஸ் ஆல்ஃபா டெல்டா டி. இங்கே ஆறுங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 80, R0 இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 60, 1 பிளஸ் ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 இன்டூ 10⁻⁻⁴. டெல்டா டிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் டீன்னு வச்சுப்போம், இனிஷியல் டெம்பரேச்சர் 27. ஸோ இதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ இதை சிம்பிளை பண்ணும். 8/6 equal to 1 plus 2 into 10⁻⁻⁴ t minus 27 கிடைக்கும். Four by 3 minus 1 equal to 2 into 10⁻⁻⁴ t minus 27. இது 1/6 வரும், இங்கே 10⁻⁴ வரும், equal to t minus 27. இது 1666 equal to t minus 27. So t equal to 166 plus 27. So roughly பார்த்தோன்னா இங்கே நமக்கு 3, இது 9, 1693 டிகிரி செல்சியஸ்னு வருது. ஸோ இதுக்கு க்ளோஸாக எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறோம். தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதுதான் வந்து இந்த டோஸ்டரோட டெம்பரேச்சராக இருக்கும்.